வேற ரெண்டு செட்டியா பார்த்து அடையாளம் கண்டீங்கடா நேத்தியான் தேர் நிக்குது மோட்டராலா இதுல ஜெலி ஃபிஷ் தமிழ் உச்சரிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மருதமுனையில் இருக்கிற ஆக்கள்னு ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம் நன்றி 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 வாகனங்களே கொஞ்சம் கூட நகர முடியாத அளவுக்கு டிராஃபிக்கா இருக்கு இல்லை நாங்கள் வந்து ஆசையெல்லாம் கேட்போம் அப்பா அம்மாட்ட வாங்கி தர சொல்லி இந்த பாட்டுக்கு இல்லாட்ட ஸ்டெப்பேன் பாருங்க காலை இதை கவனமா அவங்கள பிடிச்சு வச்சிருக்கேன் சொல்லுங்க திருவிழாவில் காணாம போன பிள்ளை மாதிரி குவா குவா குவான்னு அப்படியே தனி எடுத்து பொறிக்கணும் எம்பஸ் டைமில் வந்து நாங்கள் கிது நான் எல்லாருமே நின்று எடுத்த ஃபோட்டோ இப்போ ஆள் எப்படி இருக்கார் இப்படி இருக்கார் சித்திரவேலாயுத சுவாமி கோயில் வீதின்னு சொல்லி பெரிய பெரிய சூரமீன் இருக்கு அது கோயில்ல பேர் என்ன திருக்கோயிலா இல்லாட்டிக்கு போப்பறம் கவலைப்படாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல அரிச்சு மேல வந்துட்டுதான் உடன் எல்லாமே அப்படி துடிக்குது. ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இலங்கையில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு 37வது நாள் இரவு 38 நாள்னு தான் சொல்லணும், வேண்டாம் 12 மணி ஆகிட்டு. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கல்முனை இல்லாட்டி சாய்ந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கு அந்த பார்டர் எதுன்னு தெரியலை. சீப்ரீஸுக்கு முன்னுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பார்க்கில் தான் நாங்கள் இன்றைக்கி படுக்க போகிறோம். மழை பெய்யுது லைட்டாக, உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. ஸோ இதில் வந்துட்டு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் ஸ்லீப்பிங் பேக் அதெல்லாம் போட்டு படுக்க போகிறோம். ஸோ சீப்ரீஸில் மெலாசன் நாட்டை கடைசி நேரம் தான் சொன்னாங்க. அப்போ அவர் முதலே சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னார். ஏன்னா ரூம்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் தங்க முடியாது. இல்லாட்டிக்கும் பரவாயில்லை, நீங்கள் வேனை முன்னுக்கு விட்டுட்டு வாஷ்ரூம் அதுகள் எல்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னார். ஸோ அதால் வேன் அதில் விட்டுட்டு படுக்க போகிறேன். உள்ளுக்கு அலசின்னு நான் படுக்கிறேன். நான் போயிட்டு டக்குன்னு தலையணி எடுத்துகிட்டு வரணும். என்ன மழை பெய்யுது. தலையணி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் புவனேஸ்வரன் வந்துட்டு இதுக்குள்ளே தான் படுக்க போகிறேன். ஸோ நல்ல மழை பெய்ய போகுது, உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ தெரியாது. ஸோ இன்றைக்கி படுப்போம். அடுத்தது இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நண்பர்கள். இவ்வளோ நேரமாக இன்றைக்கி வீடியோ போடவும் லேட் ஆகிட்டு ஒரு 11:30 மட்டுமே எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டு எங்களை வந்து சந்தித்தவை சந்தோஷம். இந்த இடங்களில் பயங்கர சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த வகையில் நாங்கள் கொடுத்து வச்சேன்னு தான் சொல்லணும். எதுக்கு எடுத்தாலுமே அவ்வளோத்துக்கு சப்போர்ட். ஆட்கள் வந்து ஃபோட்டோ எடுப்பினும், மற்றது இடங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணிடணும். மற்றது வேறு இடத்துல அம்பாறையில் வந்துட்டு இன்னொரு இடம் இருக்குது, அங்கே இருந்துட்டுலாம் இங்கே தேடி கோல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தவன் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அப்படியே இதில் படுப்போம். இஞ்சால பீச் சைட்டுக்கு அங்கால ஃபுல்லாகவே பீச் தான். ஸோ இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு நல்ல வேலை கொடுத்து வச்சு நாங்கள் இல்லாட்டிக்கு மழையை கிளியராக நினச்சி படுக்க வேண்டி வந்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ மழை நல்லா வர்றதுக்குள்ளே போயிட்டு டக்குண்டு வேனுக்குள்ளே தலையணி எடுத்துகிட்டு வருவோம். உள்ளுக்கு அலசினா தனியாக தான் படுக்கிறேன் வேனுக்குள்ளே. நாங்கள் மிச்ச எல்லாருமே வெளியில் தான் படுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல மழை. என்ன கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக பெய்ய வலிக்கிட்டுரும். மேலே வந்து நட்சத்திரம் எதுவுமே தெரியல. அலசினா தலையணி ஒருக்கா எடுத்தாங்க மேலே அங்கே தொங்கலுக்கு. மழையண்ணே ஓகே, நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு இரவுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து சந்தித்தவை அவன் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணினா நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, பாய். போயிட்டு அப்படியே படுக்கிறதான். அந்த கிளிப்ஸை பாருங்க. நாளைக்கு வந்து உங்களோட பகல் வந்துட்டு இப்படி எழும்பினோன்னா உங்களோட கதைச்சிக்கொள்கிறேன். வந்துட்டு நாங்கள் இந்த கடற்கரைப்பள்ளி பீச் அடியில் தங்குவோம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயினேன். பட் இன்னொரு அண்ணா வந்துட்டு அவர்கிட்ட இடத்துக்கு வர சொல்லி இப்போ கூப்பிட்டவர். நாங்கள் இப்போ அவர்கிட்ட தான் போகிறோம். இந்த இடத்துல பயங்கர சப்போர்ட்டுண்டா, எல்லாருமே நல்ல சப்போர்ட். இதில் அண்ணாவர் வந்துட்டு கூப்பிட்டவன் ஓண்டட்டா வந்து இந்த இடத்துல வாங்குவாங்கிற செட்டில் நிற்கணும்னு சொல்லி கிட்ட வந்தால் ஒன்றும் கதைக்கணும் இல்லை. பார்த்தீங்கன்னா சஸ்பாக்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிற்கணும். எல்லாருமே சஸ்பாக்ட ஃப்ரெண்டாம். ஏதோ பாதி பேர் வைக்கப்படுறான்.
அடுத்த வருஷம் சஸ்பாக் வெட்டிங் பண்ண போறான் அவன். வீட்டை காய்ச்சிட்டு வீட்டை போய் சொன்னான் அவங்க அம்மாட்ட. யாரு இல்ல சரி இங்கால அங்கால வந்துட்டு கொஞ்சம் அண்ணா மாதிரி கூப்பிட்டு அப்போ அந்த வேன் அடியில் நிற்கிறான். அதை வந்துட்டு இன்வைட் பண்ணினவன் அவன் செட் ஆக்கள் போகிற வழியில் அப்படியே சஸ்பாக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் காட்டிட்டு அப்படியே போகிறோம். சரி இதில் வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் படுத்துனாங்க. ஆக்கள் வேறு ஆக்கள் வந்து படுத்துருக்கேன்னு வந்துட்டு 12:22க்கு இந்த செக்யூரிட்டி கார்டு அண்ணன் வந்து லைட்டை போட்டுட்டு கதைச்சவர். அடுத்தது சஸ்பாக் வந்துட்டு போய் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே மெசேஜ் போட்டிருக்கிறான் கவலைப்பட்டு. எங்களை வந்துட்டு இப்படி இதில் நிற்கிற விட்டுட்டு அவன் வீட்டை போய் படுக்கலான்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறான். என்ன செய்கிறது, அவன் வந்துட்டு எங்களோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டு அவன் வீட்டை வந்து படுங்கன்றெல்லாம் கேட்டவன். இருந்தாலும் வேன் லைஃப் தானே, வேனுக்குள்ளே படுக்கணும்னு வந்துட்டு இப்படி தான் போகுது நாட்கள். அதால் அவன் கவலைப்பட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். சஸ்பாக்கு போய் மனசு சரியில்லை. செக்யூரிட்டி கார்டு அண்ணன் வந்துட்டு வந்து லைட்டெல்லாம் போட்டுட்டு சொன்னார் போலீஸ் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி. அப்புறம் கடைசியாக நாங்கள் விஷயங்கள் எல்லாம் சொன்ன பிறகு இப்போ தான் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணவர். ஓகே படுப்போம், 12:30 தாண்டி போய் கொண்டிருக்கு. இப்போ சஸ்பாக்கு கவலை என்னென்னா அவன் போய்க்கே அவனுக்கு முகம் நல்லா இல்லை, விட்டுட்டு தனியாக போய் போகிறோமே, அவன் வீட்டை போய் படுக்க போகிறான் வைக்க. சரி அங்கேருந்து காற்றடிக்குது, அப்படியே படுப்போம். குட் நைட். காலை வணக்கம். அதில் கொஞ்சம் நேரம் படுத்துருந்தேன் நாங்கள் இரவுக்கு. இப்போ விடிய காலமாக வந்துட்டு அதில் ஜொக்கிங் எல்லாம் போயிடும். அதில் அந்த அண்ணா வந்துட்டு சொன்னார் இல்லை அப்படியே படுக்காதீங்க தம்பி சரியில்லைன்னு சொல்லி. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு இதில் வந்துட்டு அப்படியே குப்பையை எல்லாத்தையுமே போட்டுட்டு நிற்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய போகுது. திருப்பவுமே இன்றைக்கி விடியவும் மழை பெய்ய போகுது, இருட்டி கொண்டு வருது. அழகாக இருக்குது பாருங்கள் பீச்சை ஃபுல்லாக. அந்த பக்கம்லாம் அந்த மீன்பிடி வள்ளங்கள் அதெல்லாமே நிற்கிது. அப்படியே போய் காட்டுறேன். நாங்கள் நின்றது வந்துட்டு அந்த சீ ப்ரீஸ் என்ற ஹோட்டலுக்கு முன்னுக்கு தான் நின்றுனாங்க. நல்ல பெரிய அலையோடு தான் உள்ள கடை. இந்த பகுதிகளில் பார்த்தா எனக்கு மட்டக்களப்பு ட்ரிங்கோமல்லி அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே விடிய காலம் கிளம்பி அதிகளவானாக்கள் உடற்பயிற்சி செய்யணும். இப்போ யாழ்ப்பாணத்துலேயுமே செய்கிறவ தான் இல்லைன்னு இல்லை. ஆனால் இங்கே பகுதிகளில் கணக்கு பேர் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மறுதை நீங்கள் கேட்கலாம் என்னடா உங்களுக்கு நீங்கள் ரூம் எடுத்து தங்குறதுல உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் ஒவ்வொரு நாளுமே இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி. எனக்கு தெரியலை நாங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்னு எனக்கே விளங்குதில்லை. வேன் லைஃப்னு சொல்லி வெளிக்கிட்டு வேனுக்குள்ளேயும் படுக்கிறதில்ல, வெளியில் தான் படுக்கிறோம். பொதுவாக நானும் புவனேஸ்வரனாவும் கிட்டத்தட்ட வேனுக்கு படுத்து 1 மாதத்துக்கிட்டே ஆகுதுன்னு தான் சொல்லணும். அந்த வேனுக்குள்ளே வந்துட்டு ஒரு 3 பேர் வடிவாக படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இடைக்கிடைக்க மாறி படுக்கிறாங்க. எலெக்ஷன் அண்ணாக்கு கலைச்சிடும். அதால் வந்துட்டு எலெக்ஷன் அண்ணா தான் நேற்று இரவு பின்னுக்கு ஃபுல்லாக படுத்தவர். இப்போ நாங்கள் வந்துட்டு வெளியில் தான் படுக்கிறோம். நாங்கள் பொதுவாக வந்துட்டு ஜெரீனும் சில வேலை உள்ள படுக்க, நானும் புவனேஸ்வரனாவும் முழு நேரமாக ஒரு மாதமாக வெளியில் தான் படுக்கிறோம். ஸோ அதால் எங்களுக்கு களைப்பாக இருக்குது, சரியான களைப்பு. ஏதாவது ஒரு வழி செய்ய வேணும். பார்ப்போம், எலெக்ஷனோட காய்ச்சிட்டு எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கையில் முன்னா ரூமில் தங்குவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது மாற்றீடு வழிகள் பார்க்க வேணும். அப்படி இல்லாட்டிக்கு இது ஒரு நீண்ட பயணம் தானே. அப்போ எங்களை அறியாமல் எங்களுக்கு களைச்சிடும். எப்போயாவது இடைக்க நாங்கள் உடம்பு வடிவாக ரெஸ்ட் கொடுத்தா தான் வடிவாக எங்களால் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு படுக்க 1 மணி ஆகிட்டு. இப்போ வந்து விடிய காலமே 6 மணிக்கு கூட இல்லை. அவர் வந்து எங்களை எழுப்பிட்டார். ஸோ நித்திரைகள் வந்துட்டு ஒழுங்காக கொள்ளணும், என்ன டயர்ட். இடைக்கிடைக்க எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்தால் தான் சரி. சூப்பராக இருக்குது கடை பாருங்க. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி நேற்று வந்துட்டு இந்த மருதமுனை என்ற இடத்துல ஒரு அண்ணாவோட போய் கழிச்சிருப்போம். அவர் சொன்னவர் இங்கே இருந்து தான் சின்ன வயசில் இருக்க இந்த கடல் வந்து இங்கே இருந்துட்டு கிண தூரத்துக்கு மண் இருந்ததாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அரிச்சு மேலே வந்துட்டு தான் என்ன காலப்போக்கில், அதாவது அவர்கிட்ட பிள்ளைகள் இருக்கிற
காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டெல்லாம் மறிச்சிருமான்னு சொல்லி கவலைப்பட்டு சொன்னவர். இதில் ஒரு ஹார்பர் ஒன்று காட்டினவையா முந்தி. அந்த ஹார்பர் வந்து கிட்டத்தட்ட ஃபெயிலியர். அந்த ஹார்பர் ஃபெயிலியர் ஆனதால் இங்கே வந்து தண்ணி அப்படியே அடித்து அரைக்கிற மாதிரி சும்மா கதைச்சவை. ஸோ அதே அந்த தமிழ் உச்சரிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மருதமுனையில் இருக்கிற ஆக்கள்னு. இந்த மருதமுனையில் இருக்கிற அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் அம்பாறை மாவட்டத்துக்கும் இடையில் போர்டராக இருக்க வேணும். ஸோ இந்த தமிழ் உச்சரிப்புகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா இருந்தது. ஸோ அந்த அண்ணாவோட போயிட்டு கதைச்சி கொண்டு வந்து நாங்கள் நைட்டு கதைச்சி கொண்டிருக்க தான் அவர் சொன்ன விஷயங்கள் தான் இது. அதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா பெரும்பகுதியான இடங்கள் வந்துட்டு கடலுக்குள்ளே அப்படி அரிச்சரித்து போயிடும். சரி, ஓகே. நாங்கள் இப்போ இதில் விடிய டீ வச்சு நெஸ்கஃபே, அதாவது நேற்று வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து தந்தவ, அந்த கதிர்காமத்தில் இருந்துட்டு வந்திருப்பீங்க, அது வந்து லண்டன்லேருந்து சந்திக்கணும்னு சொல்லி வந்தவ. அதே நேரத்தில் டீ வச்சு குடிச்சிட்டேன். இங்கால வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து இங்கே டீச்சராக இருக்கிறா. ஸோ வந்துட்டு எங்களுக்கு இது என்னது வடை தோசை எல்லாமே கட்டி கொண்டு வந்தா. ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு அப்படியே வெளிக்கிட்டான். சரி, நாங்கள் இதுலேருந்து சாப்பிட்டுட்டு முன்னுக்கு சீப்ரீஸில் வாஷ்ரூம் இருக்குது. அந்த வாஷ்ரூமில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். ஓ, அப்படியே இஞ்சாலி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரவலை இழுத்து முடிகிற கட்டம் வந்துட்டு போயிட்டு பார்ப்போம். ஃபுல்லாகவே இந்த பகுதியில் மீன்பிடி வள்ளங்கள் கணக்கு நிற்குது. அந்த இடத்துல கரவலை இழுத்து கொண்டிருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கரவலையை அப்படியே நடுவுக்குள்ளே போயிட்டு அப்படியே வலையை வீசிட்டு வந்துட்டு 2 சைட்லேயும் இருந்து இழுப்பினம். ஸோ இது வந்து இலங்கையிலேயும் ஃபேமஸ், வேறு இடங்கள்லேயும் ஃபேமஸ். இதில் பாருங்க, அந்த பாடி இதாக இழுக்கணும். வலையை இழுத்துட்டு கடைசியாக நிற்கிறாள் போயிட்டு முன்னுக்கு போயிட்டு அவர் அதை பிடிச்சி இழுப்பார். ஒரு ஓடரில் அப்படியே இழுத்து கொண்டிருக்கணும். அந்த படகை பாருங்க எப்படி இருக்குன்னு, அந்த தோணி தெப்பத்தை. இல்லை இதாக பாடிக்கணும் என்ன. இப்போ விலை பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் முழுக்கின்னு தானே இழுத்தா. சில வேளை மீன்கள் எதுவுமே வராது, சில வேளை அப்படியே குவியலாக மீன்கள் வரும். அதை சொல்லி கொண்டில்லை. அதுக்குரிய அவை வந்துட்டு பிரித்து அதுக்குரிய இதை முறைப்படி அவை எடுப்பினும் தங்களுக்கு. ஓகே, இப்போ இழுத்து முடிகிற கட்டம் வந்துட்டு மீன் கொஞ்சம் பட்டிருக்கு. இவ்வளோ மீன் வந்து பட்டிருக்கு. சந்தோஷத்தில் சத்தம் போடணும். இதில் எக்கச்சக்கமான மீன்கள் வந்து மாட்டியிருக்கு. அடுத்த இதுக்கு வந்துட்டு போயிடும். இந்த அதில் பாருங்க, உடன் மீன் எல்லாமே துடிக்குது. இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வலிச்சு கொண்டு போயிடும். அங்கால போய் திருப்ப போல.
கையால் விலைக்கு தான் போயிடும். இந்தியாவில் வந்து இயந்திர படகு போட்ட ஃபைபர் போட்டெல்லாம் நான் பெருசாக பார்க்கல, குறைவு. சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இப்போ கடலுக்கு நிற்கிறது இந்த இதுதான் எப்பயோ தோணம் இருக்குல்ல, இதே மாதிரி தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாக இருக்குது. வத்தைன்னு சொல்கிறது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சைட்டுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு இது கட்டியிருக்கிறேன். கொஞ்சம் நீளம் கூட, உள்ளுக்கு சின்ன ஒரு பீலி மாதிரி தான் இருக்கும், சின்ன கேப் தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம நின்று போயிடணும். ஓ, இது இழுக்க அந்த ஒன்று பாடி பாடி இழுக்கிறீங்க தானே, அது என்னத்துக்கு? களைப்பு தெரியாமல் இருக்கு அந்த ஒரு ரைட் ரைட் ரைட். இப்போ அடுத்த இடத்துல அங்கால அந்த வள்ளத்தை கொண்டுட்டு சைட்டுக்கு அங்கே பாருங்க. அந்த எல்லாரும் ஒரே விதமாக இழுக்கணும். அதை ரிதம்னு சொல்லுவினம். சந்தம் தமிழில் அதுக்கு பேர் சந்தம், ரிதம்னு சொல்லுவினம். இப்போ எல்லாரும் ஒரே டைமில் இழுத்து ஒரே டைமில் ரெஸ்ட் எடுத்து இழுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பாடுவினம். இந்த பாட்டுக்கு இல்லாத ஸ்டெப்பையும் பாருங்க காலை. நல்லா இருக்கு பார்க்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து இப்படி வேலை செய்யல. கொஞ்சம் மேலே வரைக்கும் மேலே வந்துட்டு இங்கே பயங்கர அலையாக இருக்குது. இந்த அலை ஓண்டேன் பாருங்க எப்படி வரும்னு சொல்லி. பெரிய உருவத்தில் வரும். நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு அருகம்பைக்கு தானே போக போகிறோம். அருகம்பை போய்க்கல நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு இந்த அலையிலையும் வந்துட்டு சர்ஃபிங் பண்ணி கொண்டு வருவோம். இந்த வளைஞ்சு வருது தானே அப்படி, அதில் அலைச்சருக்கு செய்வினம். இதில் அப்படியே மீனை வந்து நீ கொண்டு போயிட்டு கூரை போயிடும் போல். இது திரும்ப கூறியாக கொடுப்பீங்க? கூறுவாங்க. ரைட் ரைட். கஜன் ப்ளாக்ஸ், ப்ளாக்ஸ் VLOGS. இன்றைக்கு இரவுக்கு இந்த வீடியோ போடுவோம். உடன் எல்லாமே அப்படியே துடிக்குது பாருங்க. இதெல்லாம் ஜெலி ஃபிஷ். இது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜெலி மீன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்ச மீனை வந்து இந்த இடத்துல வச்சே கூறினோம். கூறித்தான் இதை நிலமங்கால வியாபாரி மேலே வந்து நிற்கணும். மீன் சந்தையை பார்ப்போம்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாகவே இங்கால மரக்கறி சந்தை, மீன் சந்தை எல்லாமே இருக்குது. மீன் சந்தை போகிற வழியில் பாருங்க, இதில் எக்கச்சக்கமான போட்டுகள் நிற்கிது. இந்த ட்ரோய் படம் பார்த்துனீங்களா? ட்ரோய்ன்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இந்த ஆக்கிரமிப்பு செய்ய கணக்கு வள்ளத்தில் போயினும் அதே மாதிரி கிடக்கு பார்க்க. அங்கால கரை வேலை எடுத்து கொண்டிருக்கணும். எப்படி இந்த பக்கம் போகணும்னு சொன்னால் இங்கால ஃபுல்லாகவே மீன் சந்தை தான். மரக்கறி எல்லாமே விற்கணும். தொங்கலில் நல்ல ஃபேமஸான மீன் சந்தை ஒன்று இருக்குது. இங்கால ரம்புட்டான், மல்வான ரம்புட்டான் ஃபேமஸ். ரம்புட்டான் இருக்குது, மங்குசாம்பழம் இருக்குது. இதில் சின்ன சின்ன பேமெண்ட்டுகளுமே இருக்குது. இதில் பாருங்க பெரிய பெரிய மீன்கள் இருக்குது. இங்கால கருவாடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூற மீன், ஆனால் ஐஸ் போட்டு வச்சுருக்கணும். அங்கால போக போக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பெரிய சந்தை. இதில் பாருங்க கனவாக இருக்குது. மாளிகைக்காடா, மாளிகைக்காடுன்ற இடத்துல
இது பெரிய பெரிய சூற மீன் இருக்கு. அப்படியே தனி எடுத்து பொறிக்கணும். இந்த ஜெரின மூத்த பாருங்க செந்தளிப்பா இருக்கு. ஏன்னா முடி வெட்டினதால முந்தி இதுல குடை மாதிரி இருக்கும். 750 ரூபா கிட்டத்தட்ட $2 வச்சுக்கொள்ளுங்க. $2-3 கிட்ட வரும். வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிந்திட்டுது. நல்ல அதிகால வேலை வந்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்குது. இப்போயே க்ரௌடாக தான் இருக்குது. அதிகால நேரம் பயங்கர இதாக இருக்கும். இப்போ எல்லாமே முடிகிற கட்டம். வேறு மீனெல்லாம் வெட்டி விற்கணும் அப்படியே துண்டு துண்டா. இந்தியாவில் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் வந்திருக்கணும். எப்படி இருக்கு வேன்? வீடு மாதிரி இருக்கா? உங்களோட ஊரில் நல்ல சப்போர்ட். மற்ற ஊர்களோட ஒப்பிட்டு இன்றைக்கு வரைக்கும் உங்களோட ஊரில் நல்ல சப்போர்ட். கிணக்கு பேர் போகிற வர இடங்கள் எல்லாம் வந்து பார்த்து நல்ல சப்போர்ட். வந்து பாக்கின பேரில் வழி கிடைக்க இதை விட குறைவாக இருந்தது. 270 சொச்சம் இருந்தது. இப்போ திருப்ப இடைக்க கூடினது. நாங்கள் எங்கே நிற்க கூடினதுன்னா அதான் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கேட்க ட்ரிங்கோவில் நீங்கள் கேட்க திடீரெண்டு விலை கூடினது. இப்போ 1 லிட்டர் வந்து 283 ரூபா. ஓகே, இப்போ 2 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இடைக்க சந்திச்ச நாங்கள் கிணறு எங்களோட வீடியோ பார்த்துட்டு சக்தியக்கா அந்த கிணக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது. நேற்றெல்லாம் சக்தி எல்லாம் மெசேஜ் பண்ணது. சந்தோஷம். அந்த உன்னிப்பையில இந்த போனை நாங்கள் போட்டு எடுத்துனாங்க உள்ளுக்கு பார்த்துவாவா. சந்தோஷம். ஓ சரி, இதுல இருந்து போறோம். கவலைப்படாத, திரும்ப சந்திப்போம். அழக்கூடாது. சந்தோஷம். அழக்கூடாது. சந்தோஷம். சரி, இதுல இருந்து போறோம். திருப்ப எங்கேயா சந்திப்போம். கொழும்புக்கு வேற அடி திருப்ப செட் ஆகும். திருப்ப போறோம் சொல்றீங்க, துன்புறுத்துறீங்களா? போய் வெளிக்கிடுங்களா? கணக்க கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நான் எல்லாருக்குமே கோல் அடிக்கல. எல்லாருமே வந்து கொழும்புல நிற்கணும். ஸோ அவங்களுமே மெசேஜ் பண்ணவங்க. சந்தோஷம். வெளிக்கிடுவோம். வேண்டா பாய். வேற சொல்ல போறியா? சரிடா, சந்திப்போம். போயிட்டு வரேன். நன்றி நன்றி நன்றி. திருப்ப சந்திப்போம். எப்போ சந்திப்போம்னு தெரியல. ஆனால் என்னென்ன ஒரு கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு நல்ல விஷயம், கனநாள் தொடர்பு இல்லாமல் திடீரென்று வந்து கதைச்சாலுமே கேம்பஸில் பழகின மாதிரியே பழகுவாங்க. அதே மாதிரி எந்த குறையும் இல்லை. அதுக்காக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை குறையன்னு சொல்லல. இந்த கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசம். அதே மாதிரியே எப்பயுமே காலம் ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷம். பாய்டா. பாய். சந்திப்போம். ஓகே, இப்போ நாங்கள் இதில் இருந்து எங்களுடைய பயணத்தை அக்கரைப்பேட்டை நோக்கி போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கு அக்கரைப்பேட்டை பஸ் தான் போகுது. இப்போ நாங்கள் காரைதீவுன்ற இடத்தால போய்கொண்டு இருக்கிறோம். இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓடரில் வரும் மருதமுனை, அதுக்கு அடுத்தது சாய்ந்தமருது, கல்முனை, அப்படி எஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா அக்கரைப்பேட்டை எல்லாமே அடுத்தடுத்த ஊர்களாக அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கும். நாங்கள் ஏற்கனவே இந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டோம். இருந்தாலும் நாங்கள் அக்கரைப்பேட்டைக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறோம். அங்கே போயிட்டு என்ன விஷயம்ன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அக்கரைப்பேட்டைக்கு வந்துட்டோம். அக்கரைப்பேட்டில் முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ கணக்க வெளிநாட்டிலேருந்து வாராக்கள், மற்றது சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இந்த விஷயத்த வந்துட்டு இங்கே கட்டாயமாக செய்கிறவ. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். என்ன விஷயம்ன்றது அடுத்ததை பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு அக்கரைப்பேட்டில் வந்துட்டு இடங்கள் எல்லாமே காட்டிட்டோம். அக்கரைப்பேட்டை டவுனால் நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். மற்றது நாங்கள் இப்போ இலங்கையில் இப்போ எந்த பகுதியால் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம், கஜன் வ்ளாக்ஸ் என்ற டிக்டாக்ல நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட பகுதிகளுக்கு வரைக்கும் நீங்கள் எங்களை வந்து சந்திக்கலாம். எங்களோட சேர்ந்து உங்களோட ஊரில் இருக்கிற மறைஞ்சிருக்கிற விஷயங்களை காலனி மூலம் வந்துட்டு வெளிக்கொண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆதார வைத்தியசாலை, அக்கரைப்பேட்டில் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டல். ஒன்வேல வராங்க இந்தியாவில். இதில் பாருங்க, இந்த கிளாக் டவர் இருக்கிற அந்த இடத்தால போய் கொண்டிருக்கிறோம்.
இதில் பொத்துவில் 44 கிலோமீட்டர் தான் பொத்துவில் இருக்குது. பொத்துவில்லே தான் ஒரு இடம் வந்து அருகம்பை. இதான பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பிரதான பஸ் ஸ்டாண்ட். பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்கரைப்பட்டில் அந்த சின்ன முகத்துவாரத்தடிக்கு வந்துட்டோம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் அந்த முகத்துவாரத்தை வெட்டினவை ஜேசிபியால் நாங்கள் காட்டியிருப்போம். சின்ன ஒரு இடத்துல தான் வெட்டினவை. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடி ஓடி அது ஃபுல்லாக அரிச்சு பெருசாக வந்துட்டு இந்தியாவில இருந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணி அப்படியே போகுது. ஏன்னா இந்த இடத்துல சின்ன நான் வெட்டினவை இப்போ எவ்வளோ பெருசாக அகலமாக வந்துட்டு வேற. இது வந்துட்டு நாங்கள் முதல் கேம்பஸ் டைமில் வந்து நாங்கள் கிது நான் எல்லாருமே நின்று எடுத்த ஃபோட்டோ. இப்போ ஆள் எப்படி இருக்கார் இப்படி இருக்கார். நாங்கள் அதில் இருந்துட்டு இங்கால அந்த பாலமெல்லாம் கழிஞ்சு மோத்துவாரம் இருக்குது தானே, அந்த பாலமெல்லாம் கழிஞ்சு தம்பிலுவில் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். எங்களோட கேம்பஸ் டைமில் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். நாங்கள் எங்களோட கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ட்ரிப் பிரேக்கில் கிதுசன் சொல்லி எங்களோட ஃப்ரெண்ட், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்ததெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ சந்தோஷம். பழைய இதெல்லாம் கதைச்சிட்டு போனாங்க. அந்த குண்டு வெடிச்ச டைம்லாம் நாங்கள் இங்கே தான் சுற்றி கொண்டு தெரிஞ்சினாங்க. இப்போ எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு கோல் எடுத்து கதைச்சவ சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், ஒரு கொஞ்ச நாள் தான் பழகினாங்க, ஆனால் பழகினாலும் இப்போ வரைக்குமே நல்ல நட்போடு இருக்கணும். ஸோ எல்லாருமே இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துல விடிய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சாப்பாடு கட்டிட்டு இருந்தாங்க, அதை சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மணல் காடு மாதிரி மணல் கும்பிகளோட இங்கே தென்னை மரங்கள் இருக்குது. நல்ல அழகான கடற்கரை. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சீனரியாக இருக்குது இந்த கடற்கரையை பார்க்க. அப்படியே இந்தாளி பக்கம் போனோம்னு சொன்னால் நாங்கள் பொத்துவில் பக்கம் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு என்னென்னா ஒரு ஆயுர்வேதிக் மசாஜ் மாதிரியான ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்ஸுக்கெல்லாம் பேர் வருவினம். வெள்ளைக்காரில் இருந்துட்டு மற்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருந்துட்டு அங்கே போயிட்டு இந்த காலில் மூட்டு வருத்தங்கள் அப்படியானாக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து செய்கிறவ. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு அண்ணா வந்துட்டு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தவர். அங்கே தான் வருவோம்னு சொல்லி வந்து நாங்கள், ஆனால் வந்துட்டு அது பூட்டி இருக்குது. ஸோ அவருக்கு கோல் அடித்து பார்த்து நாங்கள் ஓப்பன் பண்ணிச்சேன்னு சொன்னால் நாங்களுமே அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு இங்கே வந்துட்டு இயற்கை முறைப்படி, அதாவது இந்த இயற்கையான மருத்துவம் இருக்குது தானே, ஸோ அது மாதிரி மூலிகைகள் அதுகளை வச்சுட்டு உங்களுக்கு மசாஜ் அந்த மாதிரி எல்லாம் செய்வினோம். ஸோ அந்த விஷயங்கள் வந்துட்டு கிணவர் கேட்டிருந்தேன். நீங்கள் இலங்கையில் வந்துட்டு அது இப்போ கொஞ்சம் ஃபேமஸாகவும் வந்து ஒன்று இருக்குது, யாழ்ப்பாணத்தில் எல்லாம் செய்யணும். ஸோ அதை காட்டுவோம்னு சொல்லி தான் நாங்கள் நாங்கள் அந்த இடத்துல அது வந்து கொஞ்சம் பிழைச்சிட்டுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக கடற்கரை தான். மற்றது இன்றைக்கி திருக்கோயிலில், அந்த கோயிலில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்துட்டு இன்றைக்கி தீர்த்த திருவிழா. நேற்று வந்து தேர் திருவிழா, இன்றைக்கு வந்துட்டு தீர்த்தம். ஸோ அந்த தீர்த்தத்துக்கு எல்லாருமே போயினோம். நல்ல பெரிய இலை வேறுங்க. இந்த இதுல எல்லாம் தான் இந்த சர்ஃபிங் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது கடற்கரை. நாங்கள் இதில் அப்படியே வாகனத்தை விட்டு நிற்கிறோம். பிளானில் நாங்களே மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். இந்த பாலத்தடியில் மீன் பிடிச்சி கொண்டு இருந்தவன். இப்போ அதில் மீன் ஏதாவது வாங்கிட்டு பராட்டா அப்படியே சப்ஸ்கிரைபர் கட்டி தந்தேன் எனக்கு, அதை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். நாங்கள் அதை சொன்ன பிளான் இப்படி வந்ததால் அது பிழைச்சிட்டுது. அதனால் தூண்டில் மீன் பிடிக்கணும். ஐயா மாதிரி கிணத்த பேர் இதில் தூண்டில் மீன் பிடிக்கணும். அவடத்துலேயுமே நின்று பிடிக்கணும். இந்த கீழே தான் நிற்கணும். சரி நம்ம போனேன், நான் வந்து மீன் வாங்கி போல பாலத்தின மற்ற பக்க முடிவில் கீழே என்ன இருக்குது மீன் போட்டில் அப்படி கொண்டுவ. என்ன மீன் என்ன வாங்குறீங்க? 600. என்ன மீன்னா? உழுவ மீனா? அப்புறம் நீங்கள் இந்த கூட்டுக்குள்ளே போட்டு திருப்ப வளர்க்குறதா? அப்போ சாகாத லேசில் போட்டு தண்ணிக்க விட்டா சரி. அப்படி எவ்வளோ நேரம் நிற்கும் வழியில்? கிண நேரம் மூச்சு பிடிச்சி நிற்குமா? இல்லை, இந்த தண்ணிகளை விட்டு விடுறது அப்படியே. ரைட் கயிறு எல்லாமே இருக்கு பாருங்க. அப்படியே தண்ணிக்க விட்டு விட்டா அது அப்படியே நிற்கும் உயிரோடு. இப்போ அதான் கிண நேரம் கரையில் வச்சிருக்கலாமா?
ஒரு அரை மணி தேலம் இது நிற்குமா வழியில் இப்படியே இங்கே கடலுக்கு உள்ளே வச்சு விட்டா அப்படியே இருக்குங்க உயிரோடு இருக்குங்க எத்தனை மரக்கரைக்கு எங்களுக்கு சும்மா கதையாக வைக்கிறது 200 சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கவலையாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் தான் உள்ள போய் பிடிக்கணும். சின்ன ஒரு இது பேலன்ஸுக்காக இப்படி பிவிசி பைப்பில் அடித்து வச்சுருக்காங்க. இந்த முகத்து வாரம் தான் நான் அன்றைக்கு வந்து வெட்டி விட்டுவேன். நாங்கள் பார்த்துருப்போம் தானே, இந்த பாலத்துக்கு இஞ்சால் நினைக்கிறோம், பாலத்துக்கு அந்த பக்கம் அதில் தெரியுற அந்த முகத்து வாரம் தான் அன்றைக்கு வெட்டினவை. அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும், மலைகள் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. மலைநாடு அங்கால இருந்து வருது. ரைட் 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 அங்கே இருந்து வர வெள்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடிச்சல் இதுக்காலான்னு வச்சிருக்கலாமா. அதான் இங்கே மழை பெய்யலைண்ணே, அங்கால பகுதிகளில் பெஞ்ச மழை இந்த வெள்ளம் தான் வந்துட்டு இங்கே வந்துருக்கு. வெள்ளாம வயலுக்கு ரைட் ரைட் அவளை தண்ணி முழுக்க வந்து வெள்ளாமைக்கு உடைச்சு வட்டிக்குள்ள நாங்கள் வெட்டை கண்டைக்கு நின்றுனாங்க, ஜேசிபி கொண்டு வெட்டைக்கிறாங்க. இதில் பாடுபட்டு பொட்டினு பார்த்துனாங்க 3 நாள் வச்சு மழை கட்டி தண்ணி நல்லா குறைஞ்சி. பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே தேங்க்ஸ் அக்கா. இதில் திருக்கோயிலுக்கு போனவ வந்துட்டு அப்படியே அது கோயிலில் பேர் என்ன, திருக்கோயிலா இல்லாட்டிக்கு திருக்கோயில். ரைட் ரைட் இன்னைக்கு தீர்த்தம் இன்னைக்கு சரி. இந்த பாலத்தடியில் மீன் வாங்க கணக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இதில் அடிக்கணும். அடுத்தது இது சிங்கராலா, இது என்ன ராலுன்னு தெரியல. ஆத்துரால் திருப்பங்க காட்டுங்க, மேல் பக்கத்தை காட்டுங்க. மோட்டராலா ரால் தான் பார்த்தீங்களா வாங்கினாங்க. கணக்க பேர் இஞ்சாலி பகுதிகளில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். எல்லாரும் வந்து கோயிலுக்கு தான் போயினவே, நீங்கள் கோயிலுக்கு வேறு இல்லையான்னு கேட்கணும். இப்போ நாங்கள் கடைசியாக இந்த இடத்துல இருந்துட்டு திருக்கோயிலுக்கு போகிறோம். இந்த திருக்கோயிலில் வந்துட்டு இன்றைக்கு தீர்த்தம், அதனால் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் திருவிழாக்கு தான் போய் கொண்டிருந்தவன். எங்களுக்கு அஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கட்டாயமாக நீங்களும் வாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அந்த இடத்தையும் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தவன். அதுக்காக வந்துட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்துட்டு ஒரு 5 தொடக்கம் 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த திருக்கோயில் அந்த கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். போயிட்டு அங்கே என்ன மாதிரி திருவிழா நடக்குதுன்றதை அப்படியே பார்ப்போம். இந்த கோயிலுக்கு போகிற அந்த பாதைகளால் போய் கொண்டிருக்கிறோம். மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொடி போட்டு வடிவாக வச்சிருக்கணும். இதில் ஏதோ பிரச்சனை போல் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வந்து நிற்கிறது. இந்தியாவில் பஸ்ஸுகள் எல்லாம் தொடச்சி அடுக்கி விட்டுருக்கணும். அதால் ஏதோ போலீஸோட பிரச்சனை படிக்கணும். எக்கச்சக்கமான க்ரௌட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பகுதிகளில் இருந்துட்டும் இங்கே வந்துட்டு திருவிழாக்காக வருவினம். ஒட்டுமொத்தமாக இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த கோயில் திருவிழாவுக்கு வாரது வளமை. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளால தான் அந்த கோயில் திருவிழாவுக்கு போக வேணும். உள்ளுக்கு வாகனம் கொண்டு போக முடியாது. இங்கால வாகனத்தை கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க் பண்ணி போட்டு வந்த நாங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாகனங்களே கொஞ்சம் கூட நகர முடியாத அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது, வாகன நெரிசலாக இருக்குது, ஃபுல்லாக வாகன நெரிசல். திருவிழாக்கு அவ்வளோத்துக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்திருக்கணும். உள்ளுக்கு நுழையிற இடத்துக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான மக்கள் வெளியிலையும் போயினும் கோயில் திருவிழாக்கு மாறினும். இதில் போட்டிருக்கு பாருங்க, சித்திரவேலாயுத சுவாமி கோயில் வீதின்னு சொல்லி. இதுக்குள்ளதான் போக வேணும். நாங்கள் போய்க்கில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க நாங்கள் வந்து அதை காணொலி வடிவத்தில் எடுப்போம். அது மதம் சம்மந்தப்பட்ட என்ன நாங்கள் காட்டுறையில் போகிற இடங்களில் கலை கலாச்சாரங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தானே. அப்போ வந்துட்டு அதில் நாங்கள் காணொலி எடுக்கிறனாங்க. இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உடுப்பு கடைகள், சின்ன சின்ன விளையாட்டு சாமான் கடைகள் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்குது ஃபுல்லாக. அதான் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கதிர்காமம் கோயிலுக்கு போன மாதிரி, கதிர்காமம் திருவிழா டைமில் போன மாதிரி இருக்குது. இது வந்து முருகன் கோயில். இப்போ எல்லாருமே கோயிலேருந்து வெளியில் வரையும் நாங்கள் இப்போ தான் உள்ளே போகிறோம். எக்கச்சக்கமான ஆட்கள் பாருங்கள்.
ஒரு 600 தொடக்கம் 1 கிலோமீட்டர் இங்கே உள்ளுக்கு நடந்து வந்தோம்னு சொன்னால் இதில் கோயில் இருக்குது. இந்த பக்கமாக கோயில் எக்கச்சக்கமான க்ரௌட். கிட்டத்தட்ட நல்லூர் திருவிழாக்கு கதிர்காமத்துக்கு ஒப்பிடா வந்துட்டு கணக்க மக்கள் வந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த இனிப்பு கடைகள், விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாமே இருக்குது. இதில் இங்கே ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம். இந்த பக்கமாக அப்படியே கோயில் இதில் போட்டிருக்கு பாருங்கள், திருக்கோயில் ஸ்ரீ சித்தி வேலாயுத சுவாமி ஆலயம். கோபுரம் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் தான் கோபுரம் இருக்குது. இன்றைக்கு தான் முதல் தடவையா நான் பாருங்க. ஆனால் இன்றைக்கு தான் முதல் தடவை நீங்களும் மாறீங்க. நிலக்ஷன் என்பவருக்கு நாமத்தில் ஓரடியால் 500 ரூபாயை ஆலய நண்பனைக்காக நல்கியுள்ளார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று என் தேர் நிற்கிது. இன்றைக்கு தீர்த்தம், நேற்று வந்து தேர் இந்த இடத்துல. எங்கிருந்தாலும் இந்த இடத்தில் வந்து உரிய அடையாளங்களை கூறி பெற்றுக் கொள்ளலாம் என்பதனை அறிய தருகின்றோம். அறிவித்தவர்களோ அவதானிக்கவும், கோமாரியைச் சேர்ந்த பிரேமி என்பவரை தனது மகள் அழுது கொண்டிருக்கின்றார். ஓ இல்லை, எஃப்எம்எம் வேறு வேணும். இல்லை கவனம் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கேன். ஏன் சொல்லுங்க, திருவிழாவில் காணாம போன பிள்ளை மாதிரி குவா குவா குவாண்டு புவனேஷ் என்பவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கும் கயனவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றனர். நாங்கள் தேட மாட்டோம், விட்டுட்டு போயிடுவோம். சின்ன பிள்ளையில உண்மை சின்ன பிள்ளையில பயம் பண்ணா கூட்டத்துல எல்லாம் நல்ல திருவிழாக்கு எல்லாம் போய்க்கல நல்ல பயம் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச பிடிக்கும். துளைஞ்சு போயிடுவோம். கோயில் இந்த வீதி பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் வந்துட்டு இந்த கூடாரம் மாதிரி போட்டு அதிலேயே பொங்கல் எல்லாம் பொங்கி அதிலேயே சாப்பிடணும். ஃபுல்லாகவே கோயில் வழி வீதியில் சமைச்சு சாப்பிடணும். ஓ இவையே சமைச்சிருக்கணும். பொங்கல் பொங்கிட்டு சமைச்சிருக்கணும் நினைக்கிறேன். சின்ன வயசுல நாங்கள் வந்துட்டு விளையாட்டு சாமான் கடைக்கு போயிட்டு இந்த போல்ஸ் துவக்கு அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் மீட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. போல்ஸ் துவக்கு கேட்டால் தண்ணி துவக்கு தாண்டா வாங்கி தரது. சின்ன போல்ஸ் துவக்கு இருக்கு. சின்ன பிள்ளைல நாங்கள் வந்து ஆசையெல்லாம் கேட்போம் அப்பா அம்மாட்ட வாங்கி தர சொல்லி. இந்த ரிமோட் கார் இதெல்லாம் ஃபேமஸ். பொம்பளை பிள்ளைகள் வந்துட்டு இந்த சின்ன பொம்மை இருக்கும். இந்த பொம்மைக்கு சீப்பு பொட்டெல்லாம் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த பொம்மையின் தலை கால் கையெல்லாம் கலட்டி வச்சிருவோம். அந்த ஞாபகங்கள்லாம் வருது ஃபுல்லாக அதில் பார்க்க. போகிற வர இடங்கள் எல்லாம் வச்சுருப்பினோம். தாக சாந்தி நிலையம் இதில் வந்துட்டு ஜூஸ் குடிப்போம். ஹலோ ப்ரோ. சரி ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம். வந்து தாக சாந்தி நிலையங்கள் இருந்தது. முந்தி வந்துட்டு இந்த கோயிலுக்கு கனதூரத்துலேருந்து நடந்தெல்லாம் பெறுவினோம். அப்போ அந்த வாராக்களுக்கு கலைப்புரைகளில் வந்துட்டு இங்கே தாக சாந்தி நிலையங்கள் மாதிரி வச்சுட்டு அதில் தண்ணி இல்லாட்டி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பினோம். அந்த இடத்துல குடிச்சிட்டு வந்து நாங்கள் பிடிச்சிட்டு நாங்கள் வீதியோரத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதில் இருந்து நாங்கள் அடுத்த வழிக்கிட போகிறோம். இன்றைக்கு 2 பேர் தொலைஞ்சிட்டினோம். ஒரு ஆள் முதலாவது திருவிழாவில் காணாம போன பிள்ளை, 2வது திருவிழாவில் காணாம போன பிள்ளை. அதுதான் என்ன 1 கிலோமீட்டர் பெரிய சிக்னல் டவர் மாதிரி தனியாக தெரியும். சரி ஓகே, இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி அமாவாசை. இந்த அப்பா இல்லாதாக்கள் வந்துட்டு அந்த விரதம் இருந்து அந்த இது செய்கிறது, இந்த கிரியைகள் மாதிரி எல்லாம் செய்வினம். ஸோ அந்த நாளில் தான் இன்றைக்கு இந்த தீர்த்த திருவிழாவுமே வந்திருக்குது. எக்கச்சக்கமான மக்கள் வாரத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு பஸ் ஒழுங்குகள் இப்படி லைனில் வர பஸ் போய்கொண்டே இருக்குது. ஸோ நாங்களுமே இதுலேருந்து போகிறோம். இந்தியாவில் பாருங்க வெள்ளக்கார ஆக்கள் வந்துட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வந்துட்டு ஸ்கூட்டரை ரெண்ட் பண்ணிட்டு போயிடும். பாருங்க சில வேலை இந்த ஆட்டோக்கு பின்னால் வசனங்கள் எல்லாம் வெளியிருப்பினோம். இதில் ஒரு ஆள் எழுதியிருக்கார், போதைக்கு அடிமை இல்லாத நான் என்றும் சீதையின் அன்புக்கு அடிமை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட குரூப்பில் ஜெசியண்ணா வந்துட்டு ஒரு ஆள் 2-3 பேர் இந்த ஃபோட்டோ போட்டிருக்கார். இது யாருன்னு செட்டியாக பார்த்து அடையாளம் கண்டிங்கன்னா
உங்களுக்கு 100 ஆயிடுச்சு. யூடியூப்ல ஆடுறா இதை பார்த்தா பிடிச்சிருவீங்க. ஏன்னா நீங்களாண்ணா அது நீங்களா அது எனக்கு தெரியலைண்ணா. உனக்கு அன்னியன் மெருமன் சொன்னேடா. இங்கே அண்ணா பெரிய மாசா தான் இருந்திருக்கீங்க இங்கே. இப்போ நாங்கள் வந்துட்டு கோயிலடியில் இருந்துட்டு திருப்பி இங்கே வந்துட்டோம். இதில் மீனெல்லாம் வாங்கியிருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் கோயிலுக்குள்ளே எல்லாம் போகலை. ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அப்படியே சமைக்க போகிறோம். இங்கே ஒரு ப்ரோ ஒரு ஆள் வந்திருக்கேன். ப்ரோ உங்களோட பேர்? ஹாய் சாரு. சாருன்னு சொல்லி சேனல் ஒன்று வச்சிருக்கேன், யூடியூப் சேனல். என்ன பேர் சேனல்? நான் வந்து ஃபுல்லாக நேம் பண்ண அந்த பைக் லவர்ஸ். நீங்கள் வந்து வெளிநாட்டு பாட்டியோட நான் கணக்கில் இல்லை உங்களோட சேனல் நேம் என்ன? சிலோன் போய் டிஆர்எஸ். சிலோன் போய் டிஆர்எஸ். சிலோன் போய் டிஆர்எஸ். ரைட் ரைட். இந்த சேனலை வந்து செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ பக் எடுக்கிற எவ்வளோ கஷ்டம் தெரியும், எனக்கு தெரியும். ஸ்டார்ட்ல எல்லாரும் அப்படி தானே ப்ரோ? 29 பக் சும்மா இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. பார்க்குறவங்க ஒரு லைக்கை தட்டுடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் போய் இலங்கையில் நிறைய பேர் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நன்றி நன்றி ப்ரோ நன்றி. ஸோ இவர் வந்துட்டு சமையலில் ஜாயின் பண்ணியிருக்கார். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குளத்தடியில் வாங்கினது குளத்து மீனா ஆற்று மீனா இல்லாட்டிக்கு கடல் மீனானு தெரியா மூவத்து வர மீனன்னு சொல்லிக்கொள்வோம். இந்தியாவில் இறால் வாங்கினது. அந்த இறால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இதில் பாதி வந்து பொரிக்க போகிறோம், பாதி வந்து குழம்பு வைக்க போகிறோம். பாருங்க ஃபுல்லாக சமைக்கிறது எவ்வளோ ஒரு இதாக செஞ்சு. எப்படி இருக்குது ப்ரோ உங்களோட அனுபவம்? ஒரு கொஞ்சம் நேரம் நின்று நீங்கள் எல்லாரும் போட்டு உங்களுக்கு கஷ்டம் ஏசிங்களா இப்படி தான் இருக்கீங்க. அதுதான் பார்க்குறாங்களுக்கு இதில் இருக்கிற சந்தோஷம் மட்டும்தான் விளங்கும். அதுதான் இதில் இருக்கிற கஷ்டம் பெருசாக விளங்காது. ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய ஆசைப்பட்டு இங்கே நம்ம என்னோட உங்களுக்கு வயசு கூட பட் எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கடுமை ஆசைப்பட்டு உங்களை மாதிரி அது ட்ராவல் பண்ணலாம் ப்ரோ, எல்லாராலையும் ட்ராவல் பண்ண முடியும். நான் வந்து முக்கியமான பைக் போகிறேன். ரைட் ரைட் ரைட். போனசி ஒரு கப்பில் தண்ணி தாங்க உடனே கோவிக்காம. இந்தியாவில் பொரிச்சாச்சு மீன், அடுத்தது இறால் ரெண்டுமே பொரிச்சிருக்கு. இது என்னென்னத்தோட எல்லாம் இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை. விடிய வாங்கின ரொட்டி, அடுத்தது குழம்பும் இருக்குது. சொதி மாதிரி பருப்பு அதெல்லாம் போட்டு தந்திருக்கிறேன். அடுத்ததாக குழம்பு ஒன்றும் வைக்க போகிறோம். ஓகே, இதில் இறால் வந்து பொரிச்சாச்சு. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் சமைச்சு கொண்டிருக்க அப்படியே கேஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே நின்றுட்டுது. பொரியல் மட்டும்தான் வச்சு நாங்கள் அதுக்கு பிறகு கடகடண்டு கல் எடுத்து வச்சுட்டு இதில் பக்கத்தில் பேப்பர் எல்லாம் இருந்தது. அடுத்தது இந்த பெண்ணாடை அதெல்லாம் போட்டுட்டு இஞ்சால உக்கின ஒரு மரக்கட்டை ஒன்று தான், அதை போட்டோன்னா அப்படியே மூண்டோன்னா அப்படி இஞ்சால மீன் கறி வைக்கிறோம். வளமை மாதிரி இல்லாமல் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொரக்கா புளியில் செய்கிறோம். கொரக்கா புளி பால் எதுவுமே போடாமல் அப்படியே சமைக்கிறோம். எல்லாத்தையும் ஒரேடியாகவே போட்டாச்சுன்னா சரி மினக்கடையில் அது இன்றைக்கு டேஸ்ட்டுக்கெல்லாம் இல்லை. மீன் அவிஞ்சு வெறும் சாப்பிடுங்க. டேஸ்ட் எதுவுமே இல்லைண்ணா. நாங்கள் அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி கல்லை வச்சுட்டு மிரக்கறி மீன் கறியும் சமைச்சிட்டோம். அடுத்தது விடிய சப்ஸ்கிரைபர் வாங்கி தந்த தோசை மற்ற பரோட்டா, அங்கால சம்பல் பருப்பு கறி, இதான் இன்றைக்கி சாப்பாடு. ஒரே ஒரு இறால் தான் இருக்குது, ஜெரின்னு சாப்பிடல. பொரியலுக்குள்ள இறால் எல்லாம் சாப்பிட்டேன் நாங்கள். ஓகே, இன்றைக்கி மத்தியான சாப்பாடும் விடிய சாப்பாடும் சேர்த்து ஒரேடியாக சாப்பிட்றோம். பருப்பு கறி, இப்போ வச்ச மீன் குழம்பு, அடுத்தது இது பழப்புளி விடாமல் நாங்கள் அந்த கொரக்கா புளி விட்டோம்னா நல்லா வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அதில் இருந்துட்டு டவுனுக்கு வந்தோம். நாங்கள் டவுனில் அக்கரைப்பட்டு டவுனில் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு ஐநா இருக்குது தானே, ஐநாக்கு முன்னால் தான் நாங்கள் அண்டைக்கு தங்கினாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்குமே வந்துட்டு ஐநாக்கு முன்னாலேயே வாகனத்தை பார்க் பண்ணி போட்டு கொஞ்சம் பேர் பீச் அடியிலையும் கொஞ்சம் பேர் வேனுக்குலேயும் படுக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் பள்ளி ஒன்று இருக்குது. அந்த பள்ளியில் வந்துட்டு நாளைக்கு காலமாக வந்துட்டு நாங்கள் அதில் குளித்து ஃப்ரெஷ் ஆகலாம். வாஷ் ரூமுமே பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால் 2 அண்ணாமர் வந்திருக்கிறோம் வேனை பார்க்குறதுக்காக. ஸோ இவ்வளவு தான் இன்றைக்கு நடந்த விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.